இவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் மலர்வது போல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9இல் குரு நுழைந்திருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எவையெல்லாம் உள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சியால் 12 ராசிகள்ல முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன் 9இல் சஞ்சரிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தான் நிச்சயமாக உண்டு. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி மலர் மலர்வது போல் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தன்னுடைய முழு சுற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய குரு தனது பகை கிரகமான ரிஷபராசியில் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சியில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக குரு பகவான் சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் அவரும் ஒரு சுப கிரகமாக இருக்கிறார். ஆனால் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறாருங்க. எனவேதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த ரிஷபராசி சஞ்சார காலகட்டம் என்பது ஏப்ரல் மாதம் 2024 முதல் ஏப்ரல் மாதம் 2025 வரை மிக பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இதுவரை தனது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரித்து வந்த குரு இனி பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் நுழைந்திருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்மளுடைய நண்பர்களின் வீட்டிற்கு செல்லும் போது நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் அங்கு ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலையோ சிரமமோ ஏற்பட்டாலும் கூட அவற்றை நமது நண்பன் அவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து நல்லதை செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு துணிச்சலில் மிகவும் கேஷுவலாக சாதாரணமாக நடந்து கொள்வோம். ஆனால் அதே சமயம் நாம் ஒருவரை பகைவராக பார்க்கும் போது அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது இவனால் ஆபத்து ஏதாவது வந்துவிடுமா என ஒவ்வொரு நொடியும் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் 8 திசைகளையும் பார்த்து கொண்டிருப்போம். ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்று 8 திக்கும் சிரமம் வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் நாம் இருப்போங்க. இதுபோன்ற ஒரு அமைப்பில்தான் இப்போது சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்குள் குரு நுழைகிறார். முழு சுபகிரகமான குரு தனது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல அனைத்து விதமான பணிகளிலும் நாம் விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்றால் மிக அற்புதமாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரிஷபராசியில் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய குருவால் அபரிவிதமான மாற்றம் ஏற்பட போகிறது. மட்டுமல்லாது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் ஒருவரை பகைவராக பார்த்துவிட்டு அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது ஏதாவது ஆபத்து வந்துவிடுமா என்ற விழிப்புணர்வுடன் இருக்கும் போது இந்த பகைவர் நம்மளை நட்பாகவோ அல்லது சமகிரகமாகவோ பார்க்கும் போது நமக்கு எந்த ஆபத்தையும் தீங்கையும் ஏற்படுத்தி விட மாட்டாருங்க. அது போன்றுதான் குரு சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சுக்கிரன் குருவை சமகிரகமாக பார்க்கிறார். எனவேதான் குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது செயல் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதிலும் நல்ல வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் பகை வீடு என்று தெரிந்ததற்கு பிறகு ஏன் அங்கு செல்கிறீர்கள், அதை தவிர்த்து விடலாமே என்ற கேள்வி நமது மனதில் எழலாம். அதற்கு உதாரணமாக ஒரு பெரிய செல்வந்தன் ஒருவன் இருக்கிறான். அவன் தன்னுடைய கைகளில் 2 கைகளிலுமே சில பரிசு பொருட்களை வைத்திருக்கிறான். அதில் ஒரு கையில் சில ரூபாய் சில ஆயிரக்கணக்கில் ரூபாயை வைத்திருக்கிறான். மற்றொரு கையில் பல லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை வைத்திருக்கிறான். இப்போது 2 தேர்வையும் மற்றொரு நபரிடம் காட்டுகிறான். மற்றொரு நபரிடம் காட்டி இதில் உனக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்று சொல்ல இந்த நபர் 2 தேர்வையும் பார்த்துவிட்டு பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய பரிசானது சில 1000 ரூபாய்களை மட்டும் இந்த இடத்திலிருந்து அவன் பெற்று செல்கிறான். இதை பார்த்த மற்றொரு நபர் அவனிடம் கேட்கிறார். அவன் உனக்கு 2 தேர்வுகளை வழங்கினான். ஒன்றில் மிக அதீத மதிப்பு கொண்ட தங்கங்கள் உள்ளன. ஆனால் அதை விட்டுவிட்டு இப்படி சொற்ப காசு சில
ஆயிரங்களை மட்டும் பெற்று செல்கிறாயே என்று கேட்க, அதற்கு அந்த நபர் பதில் சொல்கிறார், நிச்சயமாக அவன் நான் அந்த தங்கத்தை தேர்வு செய்திருந்தால் அதை தரமாட்டான். ஏனென்றால் அவன் தங்கத்தின் மீது அலாவியான அன்பு கொண்டவன். அது மட்டுமல்லாது அவன் நான் தேர்வு செய்தது தங்கமாக இருந்தால் இந்த காசு கூட எனக்கு கிடைக்காமல் போயிருக்கும் என்பதை சொல்கிறாருங்க. இதை போன்றுதான் முட்டாள்தனமாக சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அதில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல நிரம்பி இருக்கின்றன. குறிஞ்சிப்பூ 12 ஆண்டுகளுக்கு பிறகு பூர்ப்பது போல் அது பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய குரு எப்படி விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறாரோ அதே போன்று நாமும் நம்மளுடைய வாழ்வில் விழிப்புணர்வுடன் செயல்படுவோம். சில விஷயம் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை பார்த்து செயல்படும் போது அபரிவிதமான மாற்றம் உண்டு. ஆனால் அதே சமயம் குரு நவகிரகங்களிலே செல்வ செழிப்பை நேர்வழியில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கிறார். சனி, ராகு, கேது, சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுத்தாலும் கூட, செல்வ செழிப்பு அதிகரித்தாலும் கூட அதில் சில குறுக்கான வழிகள் இருக்கலாம். ஆனால் குரு கொடுக்கக்கூடிய செல்வம் என்பது நேர்வழியான செல்வம், முன்னேற்றம் படிப்படியாக நிலைத்திருக்கக்கூடிய செல்வமாக அமையும். எனவேதான் நவகிரகங்களிலே மிக முக்கியமானவராக குரு இருக்கிறார். அது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை குரு சமகிரகமாக பார்க்கிறாருங்க. தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் குரு பார்க்கிறார். ஆனால் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று பார்த்தால், புதனும் சுக்கிரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றன. நவ கிரகங்கள்ல எந்த ஒரு கிரகமுமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வானியலின் அரசன் என்றும் கோள்களின் தலைவன் என்றும் குரு அழைக்கப்படுகிறாருங்க. குரு மிக வலுவாக இந்த இடத்தில் அமர்ந்தாலும் நல்ல பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பாருங்க. ஜென்மத்தில் மட்டும் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். மற்ற இடங்களாக இருக்கக்கூடிய 3, 6, 8, 10, 12ல சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் அவருடைய சுப பார்வையின் காரணமாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக உண்டு. கடகராசி அவரது உச்ச வீடாகவும், மகர ராசி அவரது நீச்ச வீடாகவும், தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படி பல விஷயங்கள்ல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய குரு மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார். குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் என அனைத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான். இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு அவ்வளவு சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் அவர் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் 9இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியை பார்ப்பது இரட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு மிக சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல மிகவும் வலுவாக சனியும் 6இல் வீற்றிருக்கிறாருங்க. மோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 6இல் சனியும் சஞ்சரிப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு பல மடங்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிக சிறப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு ஜென்மராசி 3, 5 ஆகிய இடங்களை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய மன அமைதியை பாதித்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானும் மிக வலுவான ஒரு அமைப்பில் வளமுகந்து கொண்டிருக்கிறார். ராகு கேது சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் நவகிரகங்கள்ல வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாக இருப்பதால் அனைத்திலும் அதிர்ஷ்ட யோக
யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக எந்த பணியை முன்னெடுத்தாலும் அந்த பணியில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும். நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு என அனைத்திலுமே நல்லதொரு முன்னேற்றமும் மன நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திடீர் என மாறுதல் ஏற்பட்டாலும் கூட அவை மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சனி மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளும் மிக வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் லாபம் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது. வெளிநாட்டு ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் என அனைத்துமே உங்களுடைய தொழிலை மிக சிறப்பான உச்சத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன. கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் அபரிவிதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பு, சௌகரியம் போன்றவை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை குரு, சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துவதோடு சுக்கிரனும் இதையே தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு, அரசியல் சார்ந்த சூழ்நிலை அமோகமான முன்னேற்றத்தை நிச்சயமாக பெற்றுத் தருகிறது. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நீங்கள் துணிந்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறை சார்ந்த பணிகள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்ய முடியும். உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமோச்சம், மகிழ்ச்சியும் பெறக்கூடிய யோகம் நிறைந்திருக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு 9 இருப்பதால் பெண்மணிகள் எந்த காரியம் எடுத்தாலும் அவை அனைத்தையும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. பெண்மணிகளுக்கு பொருளாதார ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகத்தையும் பெற்று தருகிறார் குரு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.